தீபாவளிக்கு இன்னும் ஒரே வாரமே உள்ள நிலையில் புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அண்டை மாவட்டங்களில் இருந்தும் புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து சண்டே மார்க்கெட் வியாபாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. 2000க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள், குண்டூசி முதல் விலை உயர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடை விற்பனையகம் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் மக்கள் கூட்டம் இன்று அலைமோதி வருகிறது. புதுச்சேரியின் முக்கிய வணிக வீதிகளாக உள்ள நேரு வீதி, காந்தி வீதி, மிஷின் வீதிகளில் மக்கள் கூட்டமானது அலைமோதி வருகிறது. இங்கு புதுச்சேரி மட்டுமில்லாமல் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான மரக்காணம், திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்தும் மக்கள் கூட்டம் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். தங்களுடைய குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் துணிமணிகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டமானது புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் குவிந்து வருகிறார்கள். இங்கு ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், நகைகள், இனிப்பு பலகாரங்கள் மற்றும் பட்டாசு வகைகள், அத்தியாவசிய பொருட்கள் தேவையான இருந்து இங்க விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் காலை முதலே தற்போது அதிக அளவில் கூடி வருகிறார்கள். புதுச்சேரியில் இந்த மக்கள் கூட்டம் அதிகரிப்பின் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து காவல்துறையினம் இந்த பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.